ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பாசிப்பருப்பை எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் போட்டு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்த பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு 3 கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடுங்க. இது கூட மஞ்சத்தூளும் போட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க. 3 விசில் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் தாளிக்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, மிளகு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம், அதையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பாசிப்பருப்பை பார்க்கலாம். பாசிப்பருப்பு வெந்துருச்சு. அதை ஒரு கரண்டி இல்லைன்னா டம்ளர் வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் இருக்கிற ரவை நெய்யோடு சேர்ந்து இந்த மாதிரி பக்குவத்தில் வறுத்து எடுத்துட்டோம். டம்ளர் தண்ணியை குக்கரில் ஊற்றிட்டு கடாயில் வச்சுருக்கிற ரவையை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய்யும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான ரவை பொங்கல் ரெடி ஆகிடும். நீங்கள் சாம்பார், சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.